ஹாய்ங்க, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லாங் வீடியோ போட்டு. என் கையில் கொஞ்சம் நகை சுற்று வந்தங்காட்டி எதுவுமே வீடியோஸாக எடுக்கலை. அப்பப்போ சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தாங்க அப்லோட் பண்ணியிருந்தேன். சரி வாங்க இன்றைக்கி லாங் வீடியோ பார்க்கலாம். இது மார்கழி மாதங்காட்டி காலையில் நேரமாகவே 4:45 எந்திரிச்சிடுங்க. எந்திரிச்சு வாசல் கூட்டி கோலம் போட்டுட்டுங்க. கலர் கோலம் தான் போடுறோம். யோகன் குட்டிக்கு கலர் கோலம் போட்டால் ரொம்ப பிடிக்குங்க. அதனால கலர் கோலம் தான் போடுறோம். பிள்ளையாரும் வச்சிட்ருக்கேங்க. அது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டெல்லாம் கோலம் நல்லா தாங்க போட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கோலம் போடுறதையே விட்டுட்டேங்க. இப்போ தாங்க திரும்பியும் கோலம் போட ஆரம்பிச்சிருக்கேன். எப்படியும் ஓரளவுக்கு போடுவேங்க, ரொம்ப நல்லா போடுவேன்ட்டு இல்லைங்க. இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கோலம் போட்டு முடிச்சு வீடியோ எடுக்க முடியலைங்க. அதுக்கப்புறம் அவசரமாக சாமியும் கிளம்பி நான், அத்தை, மாமா, யோகன் குட்டி 4 பேரும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. அவர் வண்டியில் தனியாக வந்துட்டாருங்க. அவங்க தங்கச்சி ஊரில் தாங்க கட்டு, அதனால அங்கே போயிருந்தோங்க. அம்மா மட்டும்தான் வந்திருந்தாங்க. அப்பா வரல. அம்மா வந்து அப்படியே பல்லடத்தில் ஜாயின்ட் ஆகிட்டாங்க. அம்மாவையும் கூப்பிட்டு போயிட்டோங்க. அப்பா வந்து மாலை போட்டது இல்லைங்க. ஃபஸ்ட் தடவை மாலை போடும்போது யோகன் குட்டி ரொம்ப சின்ன பையன். நான் வந்து ஊருக்கு போயிட்டேன். அதனால அப்போ தான் இருந்தாங்க. இந்த தடவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் முடியும் நானே ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்கேன். எப்படியோ ஒரு வழியாக கட்டியாச்சுங்க. கட்டும்போது அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆச்சுங்க. ரொம்ப டிவைனாகவும் இருந்ததுங்க. காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சு டேவே ஃபுல் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குங்க. எனக்கு ரொம்ப இந்த ரொட்டீன் பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலேயும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்க போகிறேங்க. நாங்கள் ஃபஸ்ட் தடவை அவர் எங்களை விட்டுட்டு ஊருக்கு போகிறது இல்லைன்னு நாங்கள் தான் எப்போவுமே எங்கேயும் ஒரு பக்கம் போயிட்டே இருப்போம். அவர் எங்கேயும் போக மாட்டார், வீட்லேயே தான் இருப்பார். இந்த தடவை யோகன் குட்டிக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறான்னு தெரியலன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ அவர் சொல்லிகிட்டே இருப்பார், அவன் பாய் சொல்லி தான் அனுப்பி விடுவான், நீ எதுவும் யோசிக்காத அப்படின்ட்டு. அதே மாதிரி பாய் சொல்லி அனுப்பி விட்டுட்டான். ஆனால் அடித்தா உடனே அவங்க அப்பாவை கேட்டு அழுக ஆரம்பிச்சிடலாம். அவங்க அப்பாவும் சொல்லிட்டு போயிருக்காரு, அவனை அடிச்சிடாத, எதுவும் பண்ணிடாத, நான் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு. எப்படியோ பஸ்ஸும் கிளம்பிடுச்சுங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். ஷார்ட்ஸில் வந்து டெய்லி ஒவ்வொரு சயின்டிஃபிக் ரீசன் சொல்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.